வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்பரா கிங்சால்வர் எழுதின ஃப்ளைட் பிஹேவியர் இந்த நாவலுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த நாவலுடைய முக்கியமான தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இயற்கை, அப்புறம் லைஃப், அதுக்கப்புறம் மறுவாழ்வு, அதாவது வாழ்க்கை மறுபிறப்பு, அதுக்கப்புறம் திருமணத்துலேயும் தாய்மையில் இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்சிட்டிஸ், அப்புறம் அமெரிக்காவிலே இருக்கிறவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த சமுதாய பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், இதெல்லாம் இந்த கதையில் பார்க்கலாம். இதை அவங்க 2012 பப்ளிஷ் பண்ணாங்க. இதில் டெலரோபியா டர்ன்போன்ற ஒரு பெண்மணி, அவங்களுடைய கணவர் ஒரு விவசாயி. இவங்களுக்கு வாழ்க்கையில் அவ்வளோ மகிழ்ச்சியே இல்லை. அதனால் அவங்க மனசுக்குள்ளே எங்கேயாவது எதையாவது செஞ்சு இந்த வாழ்க்கையிலேருந்து நம்ம தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய நிலப்பகுதிக்கு கோடிக்கணக்கான மோனார்க் பட்டர்ஃப்ளைஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டாம்பூச்சி இனம் அங்கே தங்குது. அந்த இடம் ஃபெதர் டவுன், அது டென்னசியில் இருக்குது. இப்படி அந்த பட்டாம்பூச்சிங்களாம் அந்த இடத்துல வாழறதுக்கும் அவங்க இனப்பெருக்கம் செய்கிறதுக்கும் கஷ்டப்படுது. ஆனாலும் அதில் இயற்கையோடு சேர்ந்து அதுங்க வெற்றி அடையுது. இதை பார்க்குற டெலபிராவும் அவங்களோட கடந்த காலத்தில் செஞ்ச சில விஷயங்களை மாற்றிக்கிட்டு ஒரு புது வாழ்க்கையை அமைக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்கும் அவங்க குழந்தைங்களுக்கும் ஒரு சிறந்த எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கிற மாதிரி இந்த கதையை எழுதியிருக்காங்க. கதையோட ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா டெலரோபியா ஒரு மலை மேலே ஏறின்னு இருக்காங்க. அவங்க அவங்களோட குடும்பத்தோடைய ஃபார்மு கிட்ட தான் போயின்ட்டுருக்காங்க. ஆனால் அவங்க போகிறது அவங்களுடைய நிலத்தை பார்க்குறதுக்கு இல்லை, வேறு ஒரு ஆணை போய் பார்க்குறதுக்கு. அதுவும் எதுக்குன்னா அவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு. அவங்க கணவர் ஒரு விவசாயி. அவங்களுக்கு திருமணத்தை மீறின ஒரு உறவில் இருக்கிறதுக்காக இந்த ஆணை பார்க்க போகிறாங்க. ஏன் இதை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் ஒரு திருப்தியில் சந்தோஷம் இல்லை. அதனால் எதையாவது செஞ்சு இந்த திருமணத்தை உடச்சிடணும், இந்த திருமணத்தை விட்டு நம்ம வெளியில் வந்துடணும். அதுக்கு வேறொரு ஆணோடு நம்ம ஒரு உறவில் இருந்தோன்னா இந்த திருமணத்தை விட்டு வெளியில் வந்துடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு 17 வயசாக இருக்கும் போதே அவங்க கர்ப்பமாயிட்டாங்க. அதனால் கப் டர்ன்போ, இதுதான் அவங்களோட கணவரோட பேர், அவரை திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய எதிர்காலத்தை அமைச்சிக்கிறது தான் அப்போ சிறப்பாக அவங்களுக்கு இருந்தது. ஆனால் போக 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 வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு அம்மாவாக, ஒரு விவசாயியோட மனைவியாக அவங்களுக்கு அந்த வாழ்க்கை ஒரு பிடிமானம் இல்லாமலே இருக்குது. அதனால் தன்னை தானே அழிச்சிக்கிட்டு இதுலேருந்து வெளியில் வந்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க இந்த ஆணை பார்க்க போகிறாங்க. ஆனால் போய்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு காட்சி அவங்களோட கவனத்தை ஈர்க்குது. என்னென்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மோனார்க் பட்டர்ஃப்ளைஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டாம்பூச்சிங்களை ஒரு மரத்தில், பல மரங்களில் அப்படியே அந்த ஹைரோட் ட்ரையலில் அவங்க பார்க்குறாங்க. அதை பார்க்கும்போது அப்படியே அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு ஏதோ தோணுது, இது நமக்கு ஏதோ சொல்லுது, வேண்டாம் நம்ம இதை செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு மனமாறிய ஒரு பெண்மணியை அவங்க வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாங்க. வீட்டுக்கு வரும்போது அவங்களோட மாமனார், அவர் பேர் பேர் டர்ன்போ, அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி என்னோடய நிலத்தை நான் வித்துட போகிறேன், ஏன்னா அங்கே நிறையா பட்டாம்பூச்சிங்க வந்திருக்கு, நான் வித்துட போகிறேன் அப்படின்றாரு. அது மாத்திரம் இல்லாமல் அந்த குடும்பத்துக்கு ஒரு பண தேவையும் இருக்குது. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க கணவன்கிட்ட, முதல்ல நம்ம போய் அந்த நிலத்தை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்ன உடனே மொத்த குடும்பமும் அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. போய் பார்த்தா அந்த பட்டாம்பூச்சிங்களாம் அப்படியே கருப்பு ஆரஞ்சு கலரில் அந்த காடு, அவங்க ஒரு பள்ளத்தாக்கில் இருக்காங்க, அதெல்லாம் அவங்க நிலம்தான், முழுமையாக ஆக்கிரமிச்சிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு ரொம்ப மத நம்பிக்கை இருக்கிறதுனால இந்த டர்ன்போஸ் போய் இதை பற்றி சர்ச்சில் சொல்கிறாங்க. அப்போ சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர் சொல்கிறாரு, இது ஒரு அற்புதம், இது ஒரு அற்புதத்தை கடவுள் நிகழ்த்தியிருக்காருன்னு. ஆனால் மாமனார் அவருக்கு இதில் திருப்தி இல்லை, இது இன்னும் கடவுளோட செயல் மாதிரிலாம் அவருக்கு தெரியல, அவங்களுக்கு பணமும் வேணும், அதனால் வேண்டாம் இந்த நிலத்தை வித்துடலாம் அப்படின்ற முடிவில் அவர் இருக்கார். அப்போ பார்த்திங்கன்னா இந்த செய்தி கடகடகடன்னு பரவிட்டு நிறையா பேர் உலகம் முழுக்க எங்கெங்கேருந்தோ இந்த பட்டாம்பூச்சிங்களை பார்க்குறதுக்கு வராங்க. உடனே இந்த குடும்பம் என்ன பண்ணுறாங்க, சரி இதை பார்க்குறதுக்கு ஒரு கட்டணம் மாதிரி எல்லாருக்கிட்ட இருந்தும் வசூல் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கு நிறையா பணம் வருது. இந்த மாதிரி வந்தவங்கெல்லாம் ஒரு ஆராய்ச்சியாளரும் இருக்கார், அவர் பேர் ஓவிட் பைரன். அவர் டெலரோபியாவை பார்த்து சொல்கிறாரு, நான் இந்த பட்டாம்பூச்சிங்களை ஆராய்ச்சி பண்ணணும், அதனால் எனக்கு நான் இங்கேயே தங்கி செய்கிறேன், செலவெல்லாம். அவர் நல்ல வசதியான ஒரு குடும்பம், ரொம்ப மரியாதையான ஒரு ஆராய்ச்சியாளர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பட்டாம்பூச்சிங்கெல்லாம் எப்போதுமே மெக்சிகோவுக்கு தான் மைக்ரேட் ஆகும்,
ஆனால் இப்போ பயங்கரமான ஒரு வெள்ளம் வந்து அவங்களுடைய இருப்பிடம்லாம் அழிஞ்சிட்டதுனால, அதாவது இந்த பட்டாம்பூச்சிங்களோட இருப்பிடம்லாம் அழிஞ்சிட்டதுனால, ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்கலாம் ஃபெதர் டவுனுக்கு வந்திருக்காங்க. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு வேளை இந்த வெப்பமயமாதலால் எதையோ நடக்க போகுது, அந்த நடக்கக்கூடிய அபாயத்தினால தான் இந்த பட்டர்ஃப்ளைஸ் வந்து நமக்கு உணர்த்துது அப்படின்ற ஒரு எண்ணத்தை இவர் இங்கே முன்வைக்கிறாரு. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, டெலரோபியா, ஓவிடு, அப்புறம் ஓவிடோடைய அசிஸ்டன்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா வேலை செய்கிறாங்க. அவர் வந்து அந்த டர்ன்போ ப்ராப்பர்ட்டிலேயே வந்து அந்த இடத்துலையே வந்து அவரோட லேப் வச்சு அவர் ஆராய்ச்சி செய்கிறாரு. அந்த ஆராய்ச்சி செய்யும்போது இவங்க எல்லாம் கூட இருக்கும்போது தான் இவங்க நிறைய விஷயங்களை பார்க்குறாங்க. சமுதாயத்தில் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது, பொருளாதாரம் வந்து ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு வித்தியாசத்தை கொண்டு வர முடியுன்றது டெலரோபியா புரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி டெலரோபியா சாதாரணமாகவே வந்து ரொம்ப புத்திசாலியான ஒரு பெண்மணி தான். ஆனால் அவங்க ஊர் எப்படின்னா, அவங்களெல்லாம் காலேஜ் அனுப்புறதுக்காகலாம் படிக்கல. ஏதோ ஒரு அளவுக்கு படிக்க வச்சுட்டு விவசாயம் தானே செய்ய போகிறோம், அதனால் அதில் தான் அவங்களோட கவனம் இருந்தது. ஆனாலும் வந்து இப்போ அவங்க வந்து வேலை செய்யும் போது அவங்களோட புத்திசாலித்தனம் வெளிப்படுது. 2வது வந்து அவங்களுக்கே புரியுது, இதை வந்து இந்த பட்டாம்பூச்சிகளை பற்றி ஆராய்ச்சி செய்யும் போது அவங்களுக்கு அது மேலே பயங்கரமான ஆர்வம் வருது. அதில் மாத்திரம் இல்லாமல் ஓவிடோடைய அந்த தெளிந்த ஒரு அறிவு, ஒரு இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கிற விஷயம்லாம் பார்க்கும்போது அவர் மேலே அவருக்கு ரொம்ப மரியாதை வருது. போக போக அந்த மரியாதையே வந்து டெலரோபியாவுக்கு அவர் மேலே ஒரு ஈர்ப்பு உருவாக்குது. ஆனால் அது வந்து பெரிய லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஓவிடோட மனைவி அங்கே வரும்போது அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க, இதில் வந்து நம்ம போகக்கூடாதுன்னு. ஆனால் இப்போ அவங்களுடைய ஆசையெல்லாம் வேறு மாதிரி ஆயிடுச்சு. சமுதாயத்தில் நம்மளுக்கும் ஒரு நல்ல அந்தஸ்து இருக்கணும், பொருளாதாரத்தில் நம்ம முன்னேறணும், அப்புறம் வந்து நம்ம பசங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை, ஒரு நல்ல எதிர்காலத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவங்க வராங்க. இப்போ அங்கே இருக்கிற லோக்கல் பாஸ்டர், இவங்களோட கணவர், அதுக்கப்புறம் மாமனார் எல்லாரும் சேர்ந்து, சரி இந்த இடத்த விற்க வேணாம், அதுக்கு பதிலாக இந்த பட்டாம்பூச்சிங்களுக்கெல்லாம் இந்த இடத்த ஒரு காப்பகமாக நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு பனி புயல் அடிக்குது. எல்லா பட்டாம்பூச்சிங்களோடைய அந்த அந்த இருப்பிடமாக மாற்றிச்சிருந்தாங்களோ எல்லாமே அழிஞ்சு போயிடுது, மொத்தமாக அழிஞ்சு போயிடுது. அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தா 1, 2 பட்டாம்பூச்சிங்க அப்படியே அப்படியே துளிர்ச்சி கொஞ்சம் 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 கொஞ்சமாக, அதாவது நிறைய பட்டாம்பூச்சிகள் வந்து, ஏன்னா அங்கே கோடிக்கணக்கான பட்டாம்பூச்சிகள் இருந்தது. ஆனால் அதுலேருந்து அந்த இனத்தை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு பட்டாம்பூச்சிகள் வந்து உயிரோடு வெளியில் வந்துட்டு அதுக்கு இனவர்த்தி செய்ய ஆரம்பிச்சிடுதுங்க. இதை பார்த்த உடனே டெலக்ராவுக்கும் ஒரு நம்பிக்கை வந்துடுது, இதை நம்மளும் செய்யலாம், ஒரு புது வாழ்க்கையை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணவரை விட்டு பிரிஞ்சுட்டு அவங்க குழந்தைங்களோட போய் அவங்களும் ஒரு புது வாழ்க்கையை தன்னம்பிக்கையோடு ஒரு நல்ல எதிர்காலத்துக்காக ஆரம்பிக்கிறாங்க. இதோட கதை வந்து முடிஞ்சிடுது. உங்களுக்கு எதாவது சொல்ல நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.